அண்ணே, மகா, இன்னைக்கு பூஜையை நல்லபடியா முடிச்சிட்டேன். இந்த குங்குமத்தை அவரை நெத்தில வச்சு விட்டுருங்க. சரி மகா. அப்படியே சாமிக்கு நான் படிச்ச நைவேத்தியத்தை அவரை சாப்பிட வச்சு கொஞ்சம் மிச்சத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க. எல்லாம் சரி மகா, நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். ஆனா முக்கியமா அவன் காலை எப்படி நீ தொட்டு கும்பிடுவ? நீங்க சொல்றத பத்தி தானே நானும் யோசிச்சேன். என்ன பண்றதுன்னே தெரியலையே. சரி விடு, அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன். சரி வா. திரு, என்னடா மகா கோவிலுக்கு போயிட்டு உனக்காக வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்தா. பிரசாதத்தை சாப்பிடு, சாமி பொங்கல். வேணாண்டா. டேய், கோவில் பிரசாதம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த சாப்பிடு. நல்லா இருக்குடா. சூப்பரா இருக்குடா. கடவுளே, நான் இப்போ அவருக்காக செஞ்சிட்டு இருக்கிற இந்த பூஜைய எந்த தடங்களும் இல்லாம நடக்கிறதுக்கு உன்னோட பரிபூர்ணமான ஆசிர்வாதமும் துணையும் வேணும். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். இனி அவர் வாழ்க்கையில அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடவே கூடாது. அவரு சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். மகா, என்ன நம்ம கூப்பிட்டதான் எதையும் அவசரமா மறைக்கிற மாதிரி தெரியுது. இவ்ளோ நாளும் அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திருக்கா. திவ்யா அவளை சொந்த தங்கச்சியா பார்த்துட்டு இருக்கா. திவ்யாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா சுக்குநூறா உடைஞ்சு போயிருவா. இவ ஒட்டு மொத்தமா ஏதோ பெரிய சாதியோட தான் வந்திருக்கா. இவள சும்மா விடக்கூடாது. இப்பவே அவகிட்ட போய் இத விசாரிக்கணும். கடவுளே, போச்சு, எல்லாம் போச்சு. எந்த விஷயம் இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அது இப்போ காவேரி அக்காக்கு தெரிஞ்சு போச்சு. போட்டோ எப்படி அக்கா கைக்கு கிடைச்சது? ஏய், என்னடி பாக்குற? அக்கா, இத்தனை நாள் பச்சை புள்ள மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தி நாடகம் போட்டுட்டு இருந்த. சொல்லு, நீ எப்படி திருவை ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த? உன்னை எல்லாருமே நம்பணுமே. ஆனா நீ இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு தான் எங்க எல்லார்கிட்டயும் நல்லவ மாதிரி நடிச்சிருக்க. சொல்லு, நீ என்ன பிளானோட இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்க? ச்சீ, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. இப்ப மட்டும் நீ பேசாம அமைதியா இருக்கிறத பார்க்க எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. வாயை திறந்து உன் திட்டம் என்னன்னு சொல்லு. எதுக்காக வந்த? கேட்டுக்கிட்டே இருக்கல்ல, சொல்லுடி.
ச்சீ, உன்னை வேலை செய்யறவன் மாதிரியா பார்த்தேன்? கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தானே பார்த்தேன். எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏய், இவ்ளோ நாள் எங்க எல்லார்கிட்டயும் நடிச்சு ஏமாத்துனது போதும். இப்போ உன் நடிப்பை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தலாம்னு நினைக்காத. போதும் நடிச்சது. எந்திரி, எந்திரின்னு சொல்றேன்ல. அக்கா டேய், நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அக்கா என்னக்கா ஆச்சு? நீங்க சமயக்கட்டுல இருந்து மகாவை கோவமா இழுத்துட்டு வந்ததை நான் பார்த்தேன்க்கா. அதை பார்த்துட்டு தான்க்கா நான் வந்தேன். அக்கா எதுக்காக மகாவை இழுத்துட்டு வந்தீங்க? ஐயோ மயில, இவ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா? நம்ம எல்லாரையும் இவ்ளோ நாளா ஏமாத்திட்டு இருந்திருக்கா. நம்ம திருவுக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி போட்டோவை இவ வச்சிருக்கிறத நான் பார்த்தேன். அத பார்த்ததும் என் ரத்தம் எல்லாம் கொதிச்சு போச்சு. அதான் அத பத்தி விசாரிக்கிறதுக்கு நான் இவளை கூட்டிட்டு வந்தேன். இவ்ளோ பெரிய விஷயத்த ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி இத்தனை நாள் நம்ம கூடவே இருந்திருக்கா. இவள சும்மாவே விடக்கூடாது. இப்பவே வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இதுக்கப்புறம் இனி ஒரு நிமிஷம் கூட அவன் இந்த வீட்ல இருக்க கூடாது. இவள உடனே அடிச்சு துரத்திடணும். அக்கா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்கக்கா. தயவு செஞ்சு இந்த விஷயத்த வீட்டில் இருக்கிற யார்கிட்டயும் சொல்லாதீங்கக்கா. அக்கா நான் இப்போ சொல்றதை கேட்டு உங்களுக்கு கோபம் வரலாம். என்னை நம்புங்கக்கா. அக்கா தயவு செஞ்சு அவசரப்படாதீங்கக்கா. அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி மகா தப்பான பொண்ணு கிடையாதுக்கா. அக்கா அவ ரொம்ப பாவம்க்கா. ஐயோ அக்கா நடந்த விஷயத்துல அவ மேல தப்பே இல்லக்கா. அவ ரொம்ப நல்லவக்கா. நான் சொல்றத கேளுங்கக்கா. அக்கா நான் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன்க்கா. இல்ல மயில, நீ நினைக்கிற மாதிரிலாம் அவ இல்ல. இவ நம்ம எல்லாரையும் நல்லா ஏமாத்திருக்கா. அதனாலதான் கோவத்துல 2 அறை விட்ட. இப்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஐயோ அக்கா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? மகா ரொம்ப நல்ல பொண்ணு, சொன்னா புரிஞ்சுக்கங்க. மகா 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 எந்திரி மகா. மகா மகா மயில, மகா நீ பேசுறத பார்த்தா உனக்கு ஏற்கனவே இவளை பத்தின எல்லா விஷயமும் தெரியுமா?